ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்கள் வரிசையிலே தற்பொழுது 31வது திவ்யதேசமாக விளங்கக்கூடியது திருச்செம்பொன்செய் கோவில் என்ற திருப்பெயரோடு விளங்கக்கூடிய திருத்தலத்தை பற்றி இன்றைய நாளிலே சிந்திக்கவிருக்கிறோம். 108 திவ்யதேசங்களிலே தன்னுடைய திவ்யதேசத்தை எழுப்புவதற்காக பெருமாளே அருள்பாலித்த ஒரு திருத்தலம் என்று இதனை சொல்ல வேண்டும். காரணம் என்ன? ராமாயணத்தோடு தொடர்பு கொண்ட கோவிலாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. ராமபிரான் ராவண சம்ஹாரத்தை முடித்துவிட்டு அப்படியே புறப்பட்டு வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே கானகத்திலே திருட நேத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கி அவரோடு பேசுகிறார். ராமாயணம் முழுக்க முழுக்க முனிவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு அந்த முனிவர்களுக்காகவே எம்பெருமான் ராமனாக அவதரித்தானோ என்றுதான் சொல்ல வேண்டும். அகஸ்தியர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், பரத்வாஜர், இப்படி எத்தனையோ மகர்ஷிகளை ராமபிரான் சந்தித்தும் ஆசீர்வாதங்களை பெற்றும் பல்வேறு அருளாளர்களையும் புரிந்தான். அந்த அடிப்படையிலே இந்த திருடநேத்தருடைய ஆசிரமத்திற்கு வந்து தங்கிய ராமபிரான் ராவணனை அழித்த அந்த பழி தீர வேண்டுமே என்ற அடிப்படையிலே அந்த முனிவரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டு தங்கத்தினால் ஒரு பசுமாட்டினை செய்ய சொல்கிறார். அப்படி தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட பசுமாட்டினை 4 நாட்கள் ராமபிரான் பூஜித்து 4 நாட்களுக்கு பிறகு ஒரு அந்தணருக்கு தானமாக தந்து விடுகிறார். ஆக ராமபிரான் தானமாக கொடுத்த அந்த தங்க பசுவை யாஜகமாக பெற்ற அந்தணர் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து ராமபிரான் கொடுத்த அந்த தங்க பசுவை விற்று அதில் வந்த பொற்காசுகளை பெற்று இந்த திருக்கோயிலை அமைத்தார் என்பதுதான் இந்த திருத்தலத்தின் வரலாறு. இந்த எம்பெருமான் ஐப்பசி சுவாதியிலே பிரம்மோற்சவத்தை ஏற்றுக்கொள்கிறார். பொதுவாகவே சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய அவதார நட்சத்திரம், பெரியாழ்வாருடைய அவதார நட்சத்திரம், கருடாழ்வாருடைய அவதார நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு அத்தனை சிறப்பு உண்டு. அதுவும் சுவாதி நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறது என்றால் துலா ராசியில் வருகிறது. ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்றுதான் நாம் சொல்கிறோம். எனவே அந்த மாதத்திலே வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் எத்தனை உயர்வாக விளங்கக்கூடியது. அந்த ஐப்பசி சுவாதியிலே எம்பெருமான் தனது பிரம்மோற்சவத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து சேவித்தால் அளப்பரிய பலனை பெறலாம் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஆக இந்த திருத்தலத்திலே செம்பொன்செய் கோயில் என்ற சொலவடைக்கேற்ப செம்பொன் அரங்கனாகவும் பேர் அருளாள பெருமாளாகவும் காட்சி தருகிறார் இந்த திருத்தலத்திலே. இந்த திருத்தலத்திற்கான மகிமைகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருமங்கையாழ்வார் பாசுரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். திருமங்கையாழ்வார் தான் இந்த ஆலயத்திற்கு மங்களாசாசனம் செய்கிறார். மிகச் சிறப்பாக 11 கருட சேவை நடக்குது அல்லவா. சீர்காழிக்கு அருகாமையில் உள்ள இந்த தலம் சிறப்பு மிகுந்தது. முக்கியமாக 11 கருட சேவை நடக்கக்கூடிய திருநாங்கூரிலே விசேஷமாக இந்த பெருமாளும் கருட வாகனத்திலே சென்று அந்த வைபவத்திலே கலந்து கொள்கிறார் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம். பொதுவாக ராமபிரான் எப்படி சத்தியமாக, நேர்மையாக, உண்மையாக நடந்து கொண்டாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் அவனுடைய வாழ்வு முழுமை பெறுகிறது. இந்த செம்பொன் அரங்கர் இந்த செய்தியைத்தான் நமக்கு தெரிவிக்க வல்லவராக விளங்குகிறார். பொதுவாக செம்பொன்செய் கோவில் என்னும் பொழுதே ராமபிரானிடத்திலிருந்து பெற்ற தங்க பசுமாட்டை விற்றுத்தான் திருடநேத்திரர், அதாவது திருடநேத்திரருடைய அந்த சிறப்பு மிகுந்த ஆசிரமத்திலே ராமபிரான் எழுந்து இந்த தங்க பசுமாட்டினை வைத்து அந்தனர் ஒருவருக்கு கொடுத்து அவரால் உருவாக்கப்பட்ட தலம் என்றால் இதற்கு எத்தனை மகிமை சொல்லப்படுகிறது. இதுவும் முக்கியமாக
இந்த கோவில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அந்தணரை பார்த்து தன்னலம் கருதாத ஒரு அந்தணருக்கு இதை தர வேண்டும் என்றுதான் பகவான் இவருக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தன்னலம் கருதாதவர்கள் பொதுநலம் கருதக்கூடியவர்கள் வானளாவிய புகழை பெறுவார்கள் என்பதற்கு இந்த திருத்தலம் சான்றாக அமைகிறது. எனவே இந்த திருத்தலத்தில் மிக விசேஷமாக எத்தனையோ வைபவங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஐப்பசி சுவாதி குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. பொதுவாகவே தங்கமயமான வாழ்வு சித்திக்க வேண்டும். இந்த திருக்கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்? எங்கள் வாழ்வு பொன்மயமாக ஜொலிக்க வேண்டும். அப்படி பொன்மயமாக ஜொலிக்க வேண்டும் என்றால் பொன்னான மனம் நாம் பெற்றிருப்பவர்களாக விளங்க வேண்டும். பொதுவாக தங்கத்தை நாம் அப்படியே பயன்படுத்த முடியாது. நீங்கள் பல்வேறு வகையிலே கண்டிருக்கக்கூடிய வகையிலே தங்க கட்டியை எடுத்து அதை பன்முறை நன்கு தட்டி சம்மட்டியால் அடித்து தீயிலே உருக்கி பல வடிவங்களிலே மாற்றித்தான் ஆபரணமாக மாற்றுவார்கள். எனவே ஒரு தங்கம் பல சோதனைகளை கடந்துதான் ஆபரணமாக மாறுகிறது, கவச்சமாக மாறுகிறது. இது நமக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மை என்ன? மனிதன் இந்த பிறவி எடுத்த பிறகு குழந்தையாக, இளைஞனாக, வயோதிகனாக பல பருவங்களை கடந்து வர வேண்டும். எல்லா பருவமும் இனிமே மிகுந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம் என்று வரும். சில துன்பங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது உயிரே போய்விடக்கூடிய சூழலுக்கும் நாம் தள்ளப்படுவோம். அப்படி வந்துவிட்டால் நாம் தெய்வத்தையும் மற்றைய சூழ்நிலைகளையும் வெறுத்து போய் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படியான சூழல் நம் யாருக்கும் வரக்கூடாது என்றால், எதையும் தாங்கக்கூடிய இதயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், செம்பொன் அரங்கனாக பேரருளான பெருமாளாக இந்த திருத்தலத்திலே காட்சி தரக்கூடிய இறைவனை சேவிக்க வேண்டும். மற்றொரு சிறப்பு இந்த தலத்திற்கு, இந்த ஒரு தலத்தை சேவித்தால் திருவரங்கம், திருவேங்கடம், காஞ்சிபுரம் இந்த 3 திருத்தலங்களையும் சேவித்த பலன் வந்து சேரும் என்று சொல்லுகிறார்கள். வைணவத்திலே கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்றுதான் அழைப்பது வழக்கம். கோவில் என்றால் திருவரங்கம், திருமலை திருப்பதி என்றால் திருமலை திருவேங்கடமுடையாருடைய சன்னிதானம், பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் அத்திகிரிநாத பெருமாள் வரதராஜ பெருமாளை குறிக்கக்கூடிய தலம். இந்த 3 திருத்தலங்களையுமே சேவித்த பலன் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அது எத்தனை பெரிய விசேஷம்! அப்படியானால் இந்த தலத்திற்கு நாம் வருகை தர வேண்டும். அப்படி வந்து சேவித்தால் போக மண்டபம், தியாக மண்டபம், புஷ்ப மண்டபம் என்று அழைக்கக்கூடிய 3 திருப்பதிகளை சேவித்த பலன் நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆக இந்த செம்பொன் அரங்கர் என்ற எம்பெருமான் 2000 வருடங்கள் பழமை மிக்கதாகவே பேசப்படுகிறது. முக்கியமாக இந்த தலத்து எம்பெருமான் எத்தகைய பாவத்திலிருந்தும் நமக்கு விமோசனம் தரக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறார். எப்படி? பொய்சாட்சி சொல்பவர்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கடுமையானது. நீதிமன்றத்திலே பொய்சாட்சி சொல்லிவிட்டு வந்தால் அதற்கான தண்டனையை சட்டம் தரவில்லை என்றாலும் தர்ம தேவதை தந்துவிடும். அதிலிருந்து மீளவே முடியாது. எனவே அப்படிப்பட்ட பொய்சாட்சியை சொன்னவர்களுக்கும் அவர்கள் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பெருமாளை வணங்கும் பொழுது அதிலிருந்து விமோசனம் அளிக்கிறானா. குறிப்பாக நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள், வழக்கறிஞர்கள் தங்களுக்காகவில்லை என்றாலும் தன்னுடைய கட்சிக்காரராக நீதிமன்றத்திலே வாதாடும் பொழுது சில பல கருத்துக்களை மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் ஏற்படக்கூடிய பாவங்களும் சேரும் என்கிறபடியினாலே அப்படிப்பட்டவர்களும் வழக்குரைஞர்கள் அனைவருமே வந்து வழிபட வேண்டிய தலமாகவும் இந்த தலம் திகழ்கிறது. பிறர் குடும்பத்தை ஏமாற்றுதல், பிறர் சொத்தை அபகரித்தல் இதற்கான பாவம் கடுமையானதாக சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற விஷயங்களை செய்பவர்களுக்கு விமோசனம் கிடையாது. இந்த தலத்திலே வந்து பெருமாளை சாஷ்டாங்கமாக, அதாவது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி இருதரம் கூப்பி வணங்கி நாம் உறுதியேற்று இனி இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று பெருமாளை சரணாகதி செய்தால் செம்மையான வாழ்க்கையை தருவான் என்று காண்பிப்பதற்காகவே இந்த பேரொருளாளன் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். நாம் அங்கே சென்று செம்பன் அரங்கனை கண்டு வணங்கி செம்மையான வாழ்வு கிடைக்க பிரார்த்தனை செய்வோம்.
செவ்வன் அரங்கன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.